ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு பாரம்பரியமான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணது. இது வந்து எப்படின்னா, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் லைட்டாக வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி. நான் பெரிய தக்காளிங்கிறனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் 2 கூட யூஸ் படுத்திக்கலாம். 2 பச்சை மிளகாய். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வந்து தேங்காய், மல்லி இலை, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு சோம்பு, எண்ணெய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து சோம்பு சேர்த்துடலாம். அடுத்து வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டு வைப்பாங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ரொம்ப பொன்னிறமாக வரணுங்கிறதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். அடுத்து வந்து தக்காளி சேர்த்தலாம். இதுவும் நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு வதக்கலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்தலாம். இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலா, மஞ்சத்தூள். இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து வந்து சிக்கன் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவியாக வேணும்னா தண்ணி கூட சேர்க்காம அப்படியே மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கனில் வர தண்ணியிலே நல்லா சிக்கன் வெந்துடும். நான் குழம்பா வைக்கிறனால நான் தண்ணி சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா சிக்கனை வேக வைக்கலாம். மூடி போட்டாச்சுங்க. இப்போ வந்து இது வந்து சிக்கன் வேகட்டும். இந்த சிக்கன் வேகிற டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காவை அரைச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க.
இப்போ வந்து கடைசியாக தேங்காய் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததையும் மல்லித்தலை போட்டுடலாம். கொதி வருதுங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கனால குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்துட்டு சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.